சோழவந்தான் தொகுதியில் வெற்றி பெற வேண்டும், ஒட்டுமொத்த தமிழகத்திலும் வெற்றி பெற வேண்டும், தளபதி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாட்சி தர வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலை அன்னை ஜனக மாரியம்மனுக்கு முன்வைத்து அந்த வெற்றி சோழவந்தான் தொகுதியிலும் வெற்றி, ஒட்டுமொத்த தமிழகத்திலும் வெற்றி, தளபதி அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வீற்றிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்றைக்கு ஜனகை மாரியம்மனுக்கு கொடியேற்றுதல் நடைபெறும் இந்த தருணத்தில் நான் வைத்த நேர்த்திக்கடனை நிறைவேற்றும் விதமாக இன்றைக்கு ஜலப்பிரசம் என்னும் இந்த நிகழ்வை அன்னை சாட்சியாக, அன்னை ஜனகை மாரியம்மன் சாட்சியாக தமிழகத்துக்கு நல்லாட்சி வேண்டும், நல்லாட்சி தொடரும், ஏழை எளிய மக்கள் சாமானிய மக்களுடைய வாழ்வாதார உயர்வுக்காக தளபதி அவர்கள் பாடுவார்கள். என் போன்றவர்களை இல்லங்கள் தோறும் வாக்களித்த மக்களுக்கு இல்லங்கள் தோறும் சென்று வீடு வீடாக சென்று நன்றி தெரிவிக்க வேண்டும். அவர்கள் தாய்மார்கள், இளைஞர்கள், குழந்தைகள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியான தருணத்தை நீ கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். அவருடைய முகம் கோணாமல் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும், சாதாரணமாக இருக்க வேண்டும், எளிய முறையில் இருக்க வேண்டும் என்பதை தளபதிகள் ஆணையிட்டிருக்கிறார்கள். அதன் பிரகாரம் இன்றைக்கு வெற்றி பெற்றாச்சு. இனி மக்களை சந்திக்க வேண்டும். மக்களை சந்திக்கக்கூடிய நேரத்தில் கிராமம் கிராமமாக, தெரு தெருவாக, வீடு வீடாக சென்று நன்றி தெரிவிக்கப்படும் என்பதனை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். தமிழகத்தின் அமைதியான நல்லாட்சி, மதுவிலக்கு இல்லாத ஆட்சி, ஏழை எளிய மக்களுடைய வாழ்வார உயர்வுக்கான ஆட்சி தளபதி விஜய் அவர்கள் தருவார்கள் என்று இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். வரலாற்று சொல்லக்கூடிய, வரலாற்று புகழ்மிக்க அந்த மாமன்றத்தில் வரலாறு சொல்லக்கூடிய அந்த இருக்கையில் என்னை, அந்த இருக்கையில் ஒரு எளியவன், சாமானியவன், கடைக்கோடி கிராமத்தில் பிறந்த ஒரு என்னை அந்த வரலாறு சிறப்புமிக்க அந்த அரியாசனத்தில் என்னை அமர வைத்தது கடைக்கோடி தொண்டராக இருந்த என்னை கண்டெடுத்த இது டாக்டர் புரட்சி தலைவி அம்மா. அவர் எனக்கு ஒரு வாய்ப்பை வழங்கினார்கள். மீண்டும் அதுக்கு மெருகு சேர்க்கும் விதமாக, அதுக்கு உயிர் தரும் விதமாக, உற்சாகப்படுத்தும் அந்த வரலாறு சிறப்புமிக்க அந்த மாமன்றத்தில் வரலாறு சொல்லக்கூடிய அந்த இருக்கையில் என்னை அமர வைத்த தளபதி அவர்களுக்கு நானும் என் குடும்பத்தாரும் தொகுதி மக்களும் நன்றி கடன் பட்டிருக்கின்றதை நேரம் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். அதிமுக ஒரு தரப்பு டிவிக்கு ஆதரவுன்றாங்க, ஒரு தரப்பு ஆதரவுன்றாங்க, இருதரப்பு பெரிய குளறுபடியா இருக்கு. அதை பத்தி அது தளபதி அவர்களுக்கு தெரியும். அவர்கள் நல்லாட்சி தருவார்கள். தமிழ்நாட்டு மக்களுடைய தலைமகன், தாய் குலத்தினுடைய மூத்த மகன் தளபதி அவர்களுக்கு அந்த விஷயம் நன்றாக தெரியும். அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். அரசியல் அதிமுக மூத்த தலைவராகவும் எம்எல்ஏவும் பணியாற்றிருக்கீங்க, அமைச்சராக வாய்ப்பு இருக்கா? அது அவர்கள் தளபதிக்கு எல்லா விஷயமும் தளபதி தெரியும். என்னை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினதே அவர்தான். அவருக்கு கொடுத்த இந்த ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு இதுவே போதுமானது தான். மேலும் அவர் எந்த பணி கொடுத்தாலும் அந்த பணியை செவ்வனே செய்வேன் என்பதை தெரியப்படுத்துகிறேன்.